ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி சுரக்காய் சாதம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய், தட்டைப்பயிறு வறுத்து கழுவி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு வெடித்ததும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு சுரக்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய் நல்லா வதங்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அரிசிக்கேற்ப தண்ணி சேர்த்து கருவேப்பிலை தூவி நல்லா ஒரு கொதி வந்தவுடனே கிளறி விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 விசில் வைப்பேன், வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான சுரக்காய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.